வணக்கம். உங்கள் சத்தியம்மா. அதாவது நம்மளுக்கு யார் யாருக்கு எப்படி உயிர் பிரியும் அப்படின்னு சித்தர்கள் சொன்ன கருத்து ரகசியம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழிப்பாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக உயிர் பிரியும். அதைவிட குறைவான பாவம் செய்தவர்களுக்கு சிறுநீர் வழியாக உயிர் பிரியும். பாவம் அதிகமாகவும் புண்ணியம் கம்மியாகவும் செஞ்சவங்களுக்கு தொப்புள் குழி வழியாக உயிர் பிரியும். பாவ புண்ணியம் சரிசமமாக செஞ்சவங்களுக்கு வாய் வழியாக உயிர் பிரியும். பாவம் மட்டுமே செஞ்சவங்களுக்கு இடது மூக்கு வழியாக உயிர் பிரியும். கொஞ்சம் குறைவாக பாவம் செஞ்சவங்களுக்கு காதுகள் வழியாக உயிர் பிரியும். மிகவும் புண்ணியம் செய்தவர்களுக்கு கண்ணு வழியாக உயிர் பிரியும். சிவயோக நெற்றியில் இருக்கும் உயிர்கள் கபாலம் வழியாக உயிர் பிரியும். அப்படி பிரியும் உயிர் மீண்டும் பிறவாது. இதில் எது ரொம்ப நம்ம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கபாலத்து வழியாக போகிற உயிர் மீண்டும் பிறக்காது, இன்னொரு ஜென்மம் எடுக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பழி பாவங்கள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருந்தோம்னா கபாலத்து வழியாக போகிற அந்த உயிர் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுத்து அடுத்தது நம்மளுக்கு பிறவா நிலை கொடுக்கும். சரிங்களா? இது சித்தர்கள் சொன்ன கருத்து, அவர்களோட ரகசியம், மனிதர்களுக்காக சொன்ன ரகசியம் இது. சரிங்களா? ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.